දවස ඉතාමත් ප්‍රීතිමත් දවසක් තිබෙනවා. இன்றைய நாள் நம் ஜாமருக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. මිනිස්සුෙකුට එක අවුරුද්දකට උපන් දින 3ක් තිබෙනවද? மனிதனுக்கு ஒரு வருடத்திற்கு 3 பிறந்த நாள் இருக்கிறதா? ගොඩක් අය Facebook එකේ අද දවස මට හැපි බර්ත්ඩේ කියලා දිනනවා. இன்று அநேகர் Facebookல எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இருக்கிறார்கள். ජාතික ක්‍රිස්තියානි සම්මේලනයේ ආරම්භක දවස இன்று நம்முடைய அமைப்பினுடைய ஆரம்ப நாளா இருக்கிறது. ගොඩක් අය මට හැපි බර්ත්ඩේ කියනවා. அநேகர் பிஷப் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இருக்கிறார்கள். பிறந்த நாள் வாழ்த்துகள். ඊළඟ සභාව ආරම්භ වුණේ ජූලි මාසයේ. எங்களுடைய சபை ஆரம்பித்ததும் ஜூலை மாசத்திலே. ඒක ජූලි 7 වෙනිදා ආරම්භ වුණේ. அது 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. එදාටත් මට හැපි බර්ත්ඩේ කියනවා. அன்றைக்கும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறார்கள். ඉතින් මම 9 තමයි මගේ සැබෑ උපන් දිනේ දවස. மே 9 தான் என்னுடைய உண்மையான பிறந்த நாள். එදාටත් හැපි බර්ත්ඩේ කියනවා. அன்றைக்கும் ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறார்கள். ඉතින් මම කල්පනා කළා එක මිනිස්සුෙකුට අවුරුදු 3ම තව හැපි බර්ත්ඩේ කියනවා නම් ලෝකේ ජනතාව நான் சிந்திப்பதுண்டு ஒரு வருடத்திலே 3 பிறந்த நாட்களை கொண்டாடுகிறேன் என்று. ඒක ආශිර්වාදයක්. அதுவும் ஆசீர்வாதம் தான். දිව්‍යන් වහන්සේ දුන්නා ආශිර්වාදයක්. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ප්‍රේමණීය දේවගැතිවරුනි, அன்பான போதகர்களே, අද දවස ඔබ සියලු දෙනා පැමිණීම අගය කරනවා. இன்றைய நாள் உங்களுடைய வருகையை நாங்கள் மிகவும் கனப்படுத்துகிறோம். ඒ වගේම ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මහා සම්මේලනයට ඔබ ඉතා ගෞරවයෙන් පිළිගන්නවා. இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டுக்கு உங்கள் யாவரையும் அன்பாக வரவேற்கிறோம். මේට අවුරුදු 25කට පෙර තමයි දෙවියන් වහන්සේ දර්ශනය දුන්නේ. இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தார். ඉතින් දර්ශනයන්ව ඉස්සලාම ආරම්භ කරේ සභාව. அந்த தரிசனத்தின்படி முதலாவது சபையை ஆரம்பித்தேன். 2003 තමයි සභාව ආරම්භ කළේ. 2003 சபை ஆரம்பிக்கப்பட்டது. සභාව ආරම්භ කර එනකොට දෙවියන් වහන්සේ තුළ විශාල පෙළඹීමක් තිබ්බා ඊට වඩා ඉදිරියට යන්න ඕනේ කියලා. அப்படி ஆரம்பித்து வந்து வருகிறதான பொழுது ஒரு பெரிதான ஒரு ஏவுதல் இருந்தது. இதிலிருந்து இன்னும் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போக வேண்டும். 2019 වසරේදී අපි ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මහා සම්මේලනය ආරම්භ කරාට මුල් පියවර ලැබුවා. 2019 வருஷத்திலே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டை ஆரம்பிக்க நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். ක්‍රිස්තියානි සම්මේලනයේ ආරම්භක කණ්ඩායම අතරේ පාස්ටර් සාන් නැන්තිර අපිත් එක්ක අදත් ඉන්නවා. இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது இருந்ததான அந்த குழுவிலே இப்பொழுது பாஸ்டர் ஷான் ஆண்டனி எங்கள் மத்தியில் இருக்கிறார். ඒක අපේ ආයතනයට ලොකු ගෞරවයක්. அது எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பெரிதான மதிப்பா இருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න ක්‍රියාවක්. அது தேவனுக்கு முன்பாக மகிமைப்படுகிறதான ஒரு காரியம். ආරම්භක ශිෂ්‍යයෙකුත් මේ ස්ථානයේ ඉන්නවා. முதலாவது மாணவனும் இந்த இடத்துல இருக்கிறார். බිෂොප් ජේසුදාස பிஷப் ஜேசுதாஸ் බයිබල් ස්කූල් එක ආරම්භ ශිෂ්‍යයෙක්. வேதாம பாடசாலையுடைய முதலாவது குழுவினுடைய மாணவன். ඔහුත් අපිත් එක්ක ඉන්න එක ආයතනයට ගෞරවයක්. அவரும் நம்மோடு இருப்பது நம்முடைய நிறுவனத்திற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න ක්‍රියාවක්. தேவனுக்கு முன்பாக மகிமைப்படுகிறதான ஒரு காரியம். අද දවසේ ශ්‍රී ලංකාව තුළ සේවය කරන්නා වූ දේව දාස දාසින් හැටියට இன்றைக்கு இலங்கை தேசத்திலே ஊழியம் செய்கிறதான ஊழியர்களாக අපි මේ සේවය කරන විට நாம் இந்த ஊழியத்தை செய்யும் போது ප්‍රතිපත්ති කරුකව සේවය කරන්න ඕනේ. ஒரு பிரதிபத்தி தகுதி முறையோடு ஊழியம் செய்ய வேண்டும். ඒ වගේ මේ සේවය නිවැරදිව කළමනාකරණය කරගන්න අවශ්‍යයි. அதே நேரத்தில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும். ඒ கட்டமைப்போடு. ඒ වගේම සේවය තුළ විනයක් තිබෙන්න අවශ්‍යයි. அதே போல ஊழியத்திலும் ஒரு ஒழுக்க வினை காணப்பட வேண்டும். මේ කාරණා මගේ කාරණා නෙමෙයි. இது என்னுடைய காரியம் அல்ல. දිව්‍යන් වහන්සේ උන්වහන්සේගේ වචන තුළ අපට උගන්වන කාරණාවක්. தேவன் தேவ வார்த்தை கூட நமக்கு போதிக்கிறதான காரியம். උන්වහන්සේ මාව හැම මොහොතෙම පෙළඹීමට ලක් කළේ මේ කාරණා නැතුව බොහෝ සභාවල් අසන වෙලා තිබෙන බව. இந்த காரியங்கள் இல்லாமல் அநேக சபைகள் கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது என்கிறதை ஆவியானவர் என்னோடு உணர்த்தினார். රජයෙන් ඔවුන්ට පහර දෙනවා. அரசாங்கம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. රටේ ජනතාව ඔවුන්ට පහර දෙනවා. இலங்கையில் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். මේ කාරණා තුන ඔවුන් තුළ නිවැරදිව නොතිබ නිසා இந்த காரியங்கள் அவர்களிடத்தில் சரியாக இல்லாதபடியினால் දිව්‍යන් වහන්සේ ඒ
කාරණා සමග මේ ආයත ගොඩනගන්න උන්වහන්සේ මට මඟ පෙන්නුවා. ஆகவே தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து இந்த அமைப்பை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்தார். නමුත් අද බොහෝ අය මේක තේරුම් ගන්න නැහැ. அநேகர் இன்றும் அதை உணரவில்லை. අපට හිතු මතේ සේවය කරන්න බෑ. எங்களுக்கு நினைத்தபடி ஊழியம் செய்ய முடியாது. අපට ඕන විදිහට සැලසුම් හදා ගන්න බෑ. எங்களுக்கு விருப்பமான படியிலே சில காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியாது. දෙවියන් වහන්සේ කැඳවීම දෙනවා. தேவன் அழைப்பை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ආලේපය දෙනවා. தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ඊළඟට අපි මොකද කරන්න ඕනේ? அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි ඉගෙනගෙන සේවය කරන්න අවශ්‍යයි. நாங்கள் சரியாக கற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். මේක බයිබලේ හැමතැනම තිබෙනව කාරණයක් තිබෙනවා. இது வேதாமத்திலே எல்லா இடத்திலும் இருக்கிறதான ஒரு காரியம். මේ ලෝකේ මිනිස්සු දන්නා පාස්ටර්ස්ලාට මේ සුසුකම් නැහැ කියලා. உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்கள் நினைக்கிறார்கள் பாஸ்டர்ஸ்மாருக்கு தகுதி இல்லை என்று. අනික පාස්ටර්ස්ලාට මේ දේව ලබා ගන්න ස්ථානයක් නැහැ කියලා ලෝකේ මිනිස්සු දන්නවා. இவைகளை பெற்றுக்கொள்ள சரியான இடம் இல்லை என்கிறதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ඊවිත තමයි ප්‍රශ්නේ ඇති වෙන්නේ. இதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. නමුත් අද දවසේ දෙවියන් වහන්සේ මේ ආයතන ගොඩනගලා ஆனாலும் தேவன் இன்று இந்த அமைப்பை ஆரம்பித்து තමන්ගේ සේවක සේවිකන්ව උන්වහන්සේගේ සැලැස්ම තුළ අනුගත කරනවා. தேவன் தம்முடைய ஊழியர்களை அவருடைய ஒழுங்கு திட்டத்தின் பிரகாரம் கட்டி எழுப்பி கொண்டு போகிறார். ඒක දෙවියන් වහන්සේ ඔබට කළ විශේෂ ආශිර්වාදයක්. இது தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் செய்த விசேஷித்த ஆசீர்வாதம். මේ අවුරුදු 5 ඔබ හිතන තරම් මට නම් ලේසි නැහැ. இந்த 5 வருடங்கள் கடப்பது என்பது லேசான காரியம் அல்ல. බොහෝ තර්ජනාව, அநேக பிரச்சனைகள் வந்தது, බොහෝ ප්‍රශ්නාව, அநேக போராட்டங்கள் வந்தது, බොහෝ අමාරුකම් ආවා, அநேக கஷ்டங்கள் வந்தது, බොහෝ හිගකම් ආවා. அநேக குறைவுகள் வந்தது. ඒ සියල්ල දරාගෙන මේ ගමන යන දෙවියන් වහන්සේ කරුණාව තිබුණා. இவெல்லாவற்றை கடந்து வர ஆண்டவருடைய கிருபை காணப்பட்டது. බයිබල් පාසලේ උගන්වනවා කියන එක ලේසි නැහැ. வேதாம பாடசாலையில படிப்பது லேஸ் அல்ல. ඒක ඉතාමත් අමාරු කාර්යයක් තිබුණා. அது மிகவும் கடினமான காரியமா இருந்தது. කොහොම නමුත් මේ හැමදේම නිවැරදිව කරන්න දෙවියන් වහන්සේගේ කරුණාව තිබෙන නිසා ස්තුතිවන්ත වෙනවා. எல்லாவற்றையும் சரியாக முடிக்க தேவனுடைய கிருபை இருந்தபடினால் தேவனை நன்றியோடு ඒ துதிக்கிறேன். දවසේ මම ඔබට කියන්නේ මේදී இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், අපි සේවය හරියට කරන්න අවශ්‍යයි. நம்முடைய ஊழியத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும். ඒ සඳහා සියලු ප්‍රතිපාදන ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මහා සම්මේලනය තුළ තිබෙනවා. அதற்குரிய எல்லா விதமான கட்டமைப்புகளும் ஒழுங்குகளும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டிலே இருக்கிறது. වෙන තැන්වල තියෙනවද මම දන්නේ නැහැ. மற்ற இடங்களில் இருக்கிறது எனக்கு தெரியாது. නමුත් මම ඒ ගැන කතා කරන්න යන්නේ නැහැ. ஆனால் நான் அதை குறித்து பேசவும் இல்லை. මොකද අපි අපට දුන්න දේ කරන්න අවශ්‍යයි. நாம் நமக்கு கொடுத்ததை சரியாக செய்ய வேண்டும். අනුන්ගේ අදකුද හොයන එකවත්, மற்றவருடைய குற்றங்களை பிழைகளை தேடுவதோ, අනුන්ගේ අඩුපාඩු හොයන එකවත් மற்றவருடைய குறைகளை தேடுவதோ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයාගේ ක්‍රියාව නෙමෙයි. தேவ மனுஷனுடைய கிரியை அல்ல. ඒ නිසා දවසේ අවුරුදු 5ක් අපි මේ ගමන ඇවිල්ලා තිබෙනවා. நாங்கள் 5 வருடங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி வந்திருக்கிறோம். 6 වෙනි වසරේ අපි පාතබා තිබෙනවා. 6வது வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். අපිත් එක මුල ඉඳන් ඉන්නව අයව අපි ඔවුන්ගේ ආත්මික පසුතලය අපි නිර්මාණය කරනවා. ஆரம்பத்திலிருந்து எங்களோடு இருந்தவர்களுடைய ஆவிக்குரிய பின்னணியை நாங்கள் கனப்படுத்துகிறோம். අද 4 දිනක් මම හිතනවා ආචාර්ය පදවිය ලබනවා. 4 பேர் டாக்டரேட் பட்டம் எடுக்கிறார்கள். ඒ වගේ තවත් 5 දිනක් අද දේවගතවරු හැටියට බලපත්‍ර ලබනවා. இன்னும் 5 பேர் போதகர்களாக அவர்கள் சான்றிதழ்களை பெறுகிறார்கள். ඒ වගේම බයිබල් ස්කූලේ ඉගෙන ගත්තා වූ ඒ නිපාතන සම්පූර්ණ කළ ශිෂ්‍යව 4 දිනක් අද ඔවුන්ගේ ප්‍රතිඵල ලේඛන ලබනවා. அதே போல 4 மாணவர்கள் அவர்கள் சான்றிதழ்கள் அவருடைய வேதாம பாடசாலையில் அந்த சான்றிதழ்களை பெறுகிறார்கள். මේවා ස්වර්ගයට අවශ්‍ය නැහැ. இது பரலோகத்துக்கு தேவையில்லை. පොළොවට අවශ්‍යයි. ஆனால் பூமியிலே எங்களுக்கு இந்த உலகத்துல நமக்கு தேவை. ඒක බොහෝ අය තේරුම් ගන්නේ නැහැ. அதை அநேகர் அதை விளங்கிக் கொள்வதில்லை. අපි ඒක තේරුම් ගන්න අවශ්‍යයි. நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். මේ හැම දේවල් තුළම අපි මොකද කරන්නේ? இவெல்லாவற்றிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ලංකාවේ සේවය කරන්නව දේවදාස දාසින්ට இலங்கையில் ஊழியம் செய்கிறதான தேவ ஊழியர்களுக்கு ආත්මිකව නිවැරදිව බල සම්පන්න සේවය කරපින්ස ஆவிக்குரிய பிரகாரமாக தைரியமாக ஊழியம் செய்வதற்கு ඔවුන්ගේ පසුබිම ගොඩනැගීම අපි කරන්න ඇවිල්ලා. அவர்களுடைய பின்னணியை நாங்கள் சரிப்படுத்துகிறோம். දවසේ මේ දේවල් ඔබ ලබාගෙන இதை நீங்க இந்த நாளில் அதை பெற்றுக்கொண்டு ඔබගේ සේවය ඔබ නිවැරදිව කරන්න. உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் சரியாக செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ අපට බොහෝසේ ආශිර්වාද කරන සේක්ව යනු
මගේ යාඥාව සහ ප්‍රාර්ථනාවයි. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்பது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. විශේෂයෙන් යාපනයේ පළාතේ ආපු බිෂොප්තුමා කතා කළා. விசேஷமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறதான பிஷப் அவர்களையும் කතා කළා. அவரும் கதைத்தார். විශාල කණ්ඩායමක් ඒ පළාතේ එකතු වෙලා ඉන්නවා. அந்த இடத்திலே பெரிய ஒரு கூட்டம் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். අපි මීට අවුරුදු 5කට කලින් පාස් සාන්නයන්තනි සහ බිෂොප්තුමාලා අපි එතනට ගියේ. நாங்கள் 5 வருடத்துக்கு முன்பாக பாஸ்டர் ஷான் அவர்களோடும் பிஷப் ஜேசுதாஸோடும் அந்த இடத்துக்கு போனோம். අපි ගිහලා ස්ථානයේ පුංචි බීජයක් පපුරලා ආවා. அந்த இடத்துக்கு போய் நாங்கள் சிறிய ஒரு விதையை விதைத்து விட்டு வந்தோம். යාපනයේ පාස්ස්ලා හිතර තරම් ලීසි නැහැ. யாழ்ப்பாணத்திலே இருக்கிற பாஸ்டர்ஸ் நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ඒගොල්ලෝ මාර ප්‍රශ්න අහන්න පටන් ගත්තා. அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். ලේසි පාදු ප්‍රශ්න නෙවෙයි. இலகுவான கேள்விகள் அல்ல. හැබැයි බිෂොප් ජීවන් කිව්වා වගේ பிஷப் ஜீவன் சொன்னது போல අහපු හැම ප්‍රශ්නයකට නිවැරදි උත්තරය දෙන විට வந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுக்கும் போது ඔහුන්ට කට උත්තර නැහැ. அவர்களுக்கு பேச முடியாமல் போனது. ඒව නේද? அப்படித்தானே? අද දවසේ ඒ බීජය මහා වෘක්ෂයක් ලෙස හැදීගෙන ඇවිල්ලා තිබෙනවා. இன்றைக்கு அந்த சிறிய விதையானது பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. මේ පාස්ටර් සාන්නයන්තට අපි ස්තුතිවන්ත වෙනවා. பாஸ்டர் ஷான் ஆண்டனி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ඊළඟට බිෂොප්තුමාට ස්තුතිවන්ත වෙන්න අවශ්‍යයි. அதே போல பிஷப் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். බිෂොප් ජීවට ස්තුතිවන්ත වෙන්න අවශ්‍යයි. பிஷப் ஜீவனுக்கு நன்றி கூறுகிறோம். අපි හිතුවේ නෑ මේ වගේ දේ සිද්ධ වෙයි කියලා. நாங்கள் நினைக்கவில்லை இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று. ඒක දිව්‍යන් වහන්සේ පළාත තුන බලවත් කරගෙන එනවා. ஆனாலும் தேவன் அந்த இடத்திலே வல்லமையான காரியங்களை செய்கிறார். අවුරුදු 25 30 සේවය කරපු පරිණත දේවදාස පවා ඇවිල්ලා ඒ ස්ථාන ඉගෙන ගන්නවා. 25-30 வருட ஊழிய அனுபவம் உள்ளவர்களும் அந்த இடத்திலே வந்து படிக்கிறார்கள். ඔගේ සාක්ෂි Facebook එකේ අන්තර්ජාලයේ තිබෙනවා. அவர்களுடைய சாட்சி Facebookல இருக்கிறது. අපි මේ වගේ අධ්‍යාපනයක් කොහෙන්වත් ලබා ගත්ත නැහැ කියලා ඕම් කියනවා. இப்படியான ஒரு படிப்பினை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். අපිට කවුරු ප්‍රායෝගික මහ පොළවේ සේවය කරන්න ඉගැන්වෙන්නේ නැහැ කියලා ඕම් කියනවා. யாருமே எங்களுக்கு இவனமாக கிரியையிலே எப்படி நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று காண்பிக்கவில்லை என்று ඒක சொல்லுகிறார்கள். දෙවියන් වහන්සේ ක්‍රියාවලිය. அது தேவனுடைய கிரியை, මගේ දක්ෂකම නෙමෙයි. என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, ක්‍රිස්තියානි සම්මේලන හපංකම නෙමෙයි. கிறிஸ்தவ மாநாட்டினுடைய திறமை அல்ல. මේ ආයත තුල දෙවියන් වහන්සේ උතුරුව නැගෙනහිර පළාතේ බොහෝ දේ කරමින් එනවා. இந்த நிறுவனத்துக்கூடாக வடக்கு கிழக்கு பகுதியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ලබන අවුරුද්ද බයිපාසල විශාල කණ්ඩායමක් දැම්ම සූදානම් වෙලා ඉන්නවා. வருகிற வருடத்திலே வேதாம பாடசாலைக்கு இப்பொழுது அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் படிக்க. මොකද ඒ පළාතේ බොහෝ පීඩාවල් තිබෙන පළාත. நிறைய பிரச்சனை உள்ளதான இடங்கள். දකුණ උතුර දෙකම එකයි. தெற்கு வடக்கெல்லாம் ஒன்றுதான். දකුණ පොඩක් නිහඬයි. දකුණ පොඩක් නිහඬයි. வடக்கு மேற்கு கொஞ்சம் பெரிது, උතුර ක්‍රියාත්මකයි. ஆனாலும் வடக்கு கொஞ்சம் வேலை செய்யக்கூடியதான இடம். නමුත් අපි දකුණ දිනා ගන්න අවශ්‍යයි. ஆனால் நாங்கள் தெற்கையும் நாங்கள் வெல்ல வேண்டும். පළාත් 9ම දිනා ගන්න අවශ්‍යයි. 9 மாகாணங்களை நாங்கள் வெற்றி பெற வேண்டும். දිව්‍යන් වහන්සේට தேவனுக்காக හැම ගමකම எல்லா ஊர்களிலும், හැම නගරයකම எல்லா நகரத்திலும், හැම පළාතකම எல்லா மாவட்டத்திலும் සභාවක් රෝපණය වෙන්න ඕනේ. சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ඒ සඳහා ගෝලුව බිහි වෙන්න ඕනේ. அதற்காக சிஷ்யர்கள் உருவாக்கப்பட வேண்டும். එවැන්ජලිස්වරු අලුතින් අපි බිහි කරන්න ඕනේ. சுவிசேஷகர்களை நாங்கள் பிறப்பிக்க வேண்டும். අපිට එකපාර පාස්ටර්ස්ලා හදන්න බෑ. ஒரேடியாக பாஸ்டர்ஸ்மாரை எங்களுக்கு பிறப்பிக்க முடியாது. ඔබේ සභාවේ ඉන්න ගෝලයාව එවැන්ජලිස්වරු කැඩිට අපට කිට්ටු කරන්න. உங்களில் சபையில் இருக்கிறதானவர்களை சுவிசேஷகர்களாக எங்களோடு இணையுங்கள். ඔව්ව පූර්ණ කරලා ආත්ම දිනන්නම් කරලා පරිවර්තන කරන විට அவர்களை நாங்கள் பயிற்றுவித்து ஆத்துமாக்களை வெல்லுவதற்கான பயிற்சிகளை கொடுக்கும் போது යම් දවසක පාස්ටර් හැටියට විශාල සේවයක් කරાવી. பிற்பாடு அவர்கள் பாஸ்டராக மாறி பெரிய ஊழியங்களை ඒ செய்வார்கள். නිසා ප්‍රේමණීය දේව සභා පාලකවරුනි, அன்பான சபை போதகர்களே, ඔබේ සභාවේ ඉන්න හැම ගෝලයකම වටිනවා. உங்கள் சபையிலே இருக்கிறதான ஒவ்வொரு சிஷ்யர்களும் முக்கியமானவர்கள். හැම මිනිස්සෙකම වටිනවා. ஒவ்வொரு மனுஷனும் முக்கியமானவர்கள். ඉගෙන ගන්න කැමති අය, சேர்த்துக்கொள்ள සේවය කරන්න කැමති අය, ஊழியம் செய்ய விருப்பமானவர்கள். ඔව් උනන්දු කරන්න, அவர்களை ඔව් உற்சாகப்படுத்துங்கள், පූර්ණ කරවන්න, பயிற்சி அளியுங்கள், ඔවුන්ව මේ ස්ථානට එවන්න. அவர்களை இங்கு அனுப்புங்கள். නැත්නම් ඔබේ පළාතේ බයිබල් පාසලක් ආරම්භ කරන්න. ஆனால் அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய பகுதியில் ஒரு வேதாம் பாடசாலை ஆரம்பியுங்கள். ඒ තුලින් ශ්‍රී ලංකාව තුළ බලවත් බලපෑමක් ඇති කරන්න පුළුවන් වෙයි. அதற்குடாக இலங்கை தேசத்திலே பெரிய ஒரு அசைவை கொண்டு வர ඔබ முடியும். දන්නවා මේ මොහොත වෙනකොට සබරගම පළාතේ සංවිධාන බෙමින් එනවා.
உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்திலே சபரகமுவ பகுதியிலே ඒ සබරගම පළාත ඒ සඳහා සූදානම් වෙනවා. சபரகமுவ அந்த மாகாணமானது இப்பொழுது ஆயத்தமாகப்பட்டு கொண்டு ඒ வருகிறது. පළාතේ ඉන්න පාස්ටර් අපේ බයිබල් ස්කූලේ ආරම්භක ශිෂ්‍යෙක්. அந்த பகுதியில் இருக்கிறதான அந்த வேதாம் பாடசாலை ஆரம்பிக்கிறவர் எங்களுடைய ஆரம்ப மாணவனாய் இருக்கிறார். ඒ සමාජිකයෙක් නෙමෙයි වර්තමානයේ. இப்பொழுது அவர் எங்களுடைய உறுப்பினராக இல்லை, அங்கத்தவராக இல்லை. නමුත් ඔහු 20 දිනක් විතර සූදානම් කරනවා. அவர் 20 பேரை ஆயத்தப்படுத்துகிறார் ඉදිරි ගමනට முன்னோக்கி செல்லும்படியாக. ඉදිරි ගමනට முன்னோக்கி செல்லும்படியாக ඔහුට සේවා බාර දීලා තිබෙනවා. அவருக்கு நாங்கள் ஊழியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ඔහු විවිධ පළාත්වල සේවය කරනවා. அவர் வெவ்வேறு இடங்களில் ஊழியம் செய்கிறார். එවෙන්ට්ස් වලට එතුමා පත් කරලා තිබෙනවා. அவரை நாங்கள் அந்த இடத்திலே சுவிசேஷங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ඔහුට උගන්ලා ඔවුන් ඒ තැනින් ගොඩ ගන්න බලාපොරොත්තු වෙනවා. அவர்களை படிப்பித்து அந்த இடத்திலிருந்து கட்டியெழுப்ப அவர் பிரயாசப்படுகிறார். දිව්‍යන් වහන්සේගේ මනුෂ්‍යයට අපි මේ ගැන දැක්මතු ක්‍රියා කරමු. தேவனுடைய மனுஷராக நாங்கள் மிகவும் அவதானமாக தெளிவோடு செயற்படுவோம். දිව්‍යන් වහන්සේ අපට බොහෝසේ ආශිර්වාද කළසේක් වරු මගේ යාඥා සහ ප්‍රාර්ථනාවයි. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்பது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. 6 වෙනි සංවත් සාප කුසලයට ස්තුතියි. 6வது ஆண்டு நிறைவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். දැන් අපේ මේ වැඩසටහනේ අවසාන කොටස අපි යන්න යන්නේ. நாங்கள் இந்த வேளை இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ඔබට ඒ උපාධි ප්‍රදානය සහ බලපත්‍ර ලබා දීමේ අවස්ථාව උදා වෙන්නේ. இப்பொழுது உங்களுக்கு சான்றிதழ்களை வழங்குகிறதான நேரம். ඉන්න සියලු දෙනාම නිශ්ශබ්ද වෙන්න. ஆகவே நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருப்போம். අපි සූදානම් වෙමු. அதற்காக ஆயத்தப்படுவோம். ප්‍රථම කොට අපි බිෂප්තුමාගේ අතින් ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මහා සම්මේලනයේ 2025 වසර සඳහා ආචාර්ය පදවි ලබා ගන්නා වූ අය වෙනුවෙන් ඒ සහතික පත්‍ර අප ප්‍රදානය කරන්න සූදානම් වෙලා තියෙන්නේ මේ අවස්ථාවේදී. ඔබේ නම කියද්දී ඔබ ඉදිරියට පැමිණ ඔබේ ආචාර්ය සහතිකය ලබා ගන්න. දේවගැති දිල්ෂාන් ප්‍රබෝධ් දේවගැතිතුමා අක්කල් සන්නාදල් ලබා දෙන්න. හේෂාන් ලිවේරා දේවගැතිතුමා අද දවසේ ආචාර්ය පදවි ප්‍රාප්තිය ලබා ගන්න අක්කල් සන්නාදල් දෙන්න. දේවදාස් ජේසුදාස් බිෂප්තුමා අද දවසේ ආචාර්ය පදවි ප්‍රාප්තිය ලබා ගන්නවා. මාරිය ජීවදාස් බිෂප්තුමා අද දවසේ ආචාර්ය පදවි ප්‍රාප්තිය ලබා ගන්නවා. අප සන්නාදයක් ලබා දෙමු අපි. අද දවසේ ආචාර්ය පදවි ප්‍රාප්තිය ලබාගත් සියලු දෙනාටම අපේ ක්‍රිස්තියානි මහා සම්මේලනය වෙනුවෙන් නැවතත් තවක් හොඳ අපල් සන්නාදයක් ලබා දෙලා අපි ඔවුන්ට සුබ ප්‍රාර්ථනා කරමු. ඒ වගේම අද දවසේ තවත් විශේෂ කටයුත්තක් සිද්ධ වෙන්න යනවා. සභා පාලකවරු ලෙස පාස්ටර්ස්ලා ලෙස වැඩ කරපු අය 5 දෙනෙක් අද රෙවරන්ලා විදියට උසස් වීම ලබන්න යනවා. එතකොට ඔවුන්ගේ සහතික පත්‍රය සහ සහතික පත්‍රය සමග ඔවුන්ගේ ඒ අදාළ රාමුව ඔවුන් මොනවාද ඒගොල්ලන්ට කරන්න පුළුවන් කියන ඒ සර්ටිෆිකේට් එක
ඔබට print කරලා දෙනවා. ඉතින් නම කිව්වම ඇවිල්ලා ඔබේ සහතිකයේ සහ ඒ විස්තර තියෙන කොලය ඔබට ලබා ගන්න පුළුවන්. මුලින්ම ආචාර්ය දේවගති දිල්කාන් ප්‍රබෝත් දේවගතිතුමාට මම ආරාධනා කරනවා එතුමාගේ ඒ සහතිකය ලබා ගන්න කියලා. අත්ප්‍රසන්නාදෙන් ලබා දෙන්න. ආචාර්ය දේවගති හේරත් ලිවේරා දේවගතිතුමා සමාවෙන හේෂාන් ලිවේරා දේවගතිතුමා පාස්ටර්ස්ලා සිට රෙවරන්ලා දක්වා උසස් වීම ලබන දේවගතිවරු දේවගති ගිම්මහාන් ප්‍රසංග දේවගතිතුමා අත්ප්‍රසන්නාදෙන් ලබා දෙනවා. आर चंद्र कुमार देवगतिතුමා අත්ප්‍රසන්නාදෙන්. KP එලිෂා දේවගතිතුමා අද දවසේ මේ රෙවරන්ඩ් තරම්තුරට උසස්ම ඔබ සෑම කෙනෙක්ම ක්‍රිස්තියානි මහා සම්මේලනය වෙනුවෙන් අපි සුබ පතනවා. අපි හොඳ අප්‍රසන්නාදයක් ඒ සෑම කෙනෙක්ටම ලබා දෙමු. මිලංගට තියෙන වැදගත්ම අවස්ථාව ඔබ ඉගෙන ගත්තා මහන්සි වුණා ඔබේ රිසල්ට් ෂීට් එක ප්‍රතිඵල ලේඛනය ලබා ගන්න අද දවසේ කීප දිනක් සූදානම්ව තිබෙනවා. මුලින්ම දේවදාස් ජේසුදාස අප්‍රසන්නාදයක් දෙන්න. सुदेश कुमार रुद्रिको අප්‍රසන්නාදයක් ලබා දෙමු අපි. LDS කරුණාරත්න එන්න සිස්ටර් ඉස්සරහට අප්‍රසන්නාදයක් ලබා දෙන්න. AA මල්කාන්තේ හොඳයි මේ සියලු දෙනාට අපි හොඳ අප්‍රසන්නාදයක් ලබා දෙමුද? ඔබ සෑම කෙනෙක්ටම සුබ පතනවා. බිෂප් තුමාටත් ආදරු ආච් බිෂප් තුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා. සිස්ටර් ඔබ දැක්වුවා මේක සහයෝගය නිසා අද දවසේ මේ සියල්ල අපිට කරන්න බෑ දෙවියන් වහන්සේගේ මහිමය අනුග්‍රහය ඔබත් මාත් සමග නැත්නම්